பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்துல உங்க எல்லாரும் சந்திப்பதை எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய மாதத்திலையும் கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறாங்க ஏன்னா நீங்க ஏக்கத்தோடு நீங்க காத்திருக்கலாம். கடந்த 5 மாதமாக கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தபடி வழி நடத்தி கொண்டு வராங்கல்ல. ஒவ்வொரு நாளும் நம்மை தேய்ச்சி துக்கத்துல சந்தோஷத்துல எல்லாவற்றையும் நம்மோடு பக்கபலமாக இருந்து நம்மை வழி நடத்தி வராங்கல்ல. அதற்கு நம்ம நன்றி உள்ள இருதயத்தோடு நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதே போல இந்த புதிய மாதத்திலும் உங்க எல்லாருக்குள்ளே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். கர்த்தர் எனக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறாங்க, கர்த்தர் இந்த புதிய மாதத்துல எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாங்க, என்ன வாக்குத்தத்தை வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி நீங்க எதிர்பார்ப்போடு காத்திருக்கலாம். உங்களுக்காக நான் தேவ சமூகத்துல நான் ஜெபித்த போது கர்த்தர் சொன்ன ஒரு வசனம் என்னவென்று சொன்னா, இந்த மாதத்திற்கு என்று அவர் கொடுத்த வாக்குத்தத்த வசனம் ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் பாருங்க. கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அதாவது இந்த வசனத்துல என்ன போடப்பட்டிருக்கு, உன் கர்த்தராகிய இயேசுவை நீ உன் இருதயத்துல விசுவாசத்தினா ரட்சிக்கப்படுவாய் என்பதாக போடப்பட்டிருக்கு. அதாவது ரட்சிப்பு என்றால் என்ன? இந்த மாதத்துல கர்த்தர் நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்து பேசுகிறார். நம்ம ரட்சிக்கப்படணும். பாவமணி ரட்சிப்புனா என்ன? இயேசுவை நம் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். நீங்க இயேசுவை அறியாதவங்களாக கூட நீங்க இருக்கலாம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பீங்க. பார்த்து கொண்டிருக்க நீங்கள் இயேசுவை அறியாதவங்களாகவும் இருக்கலாம். இல்லை இயேசுவை நீங்க அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. ஆனா அந்த ரட்சிப்பு நிச்சயத்தை நீங்க பெற்றுக்கொள்ளாம உலக போகிற போக்குல நீங்க என்ன செய்வீங்க, வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு நீ திரும்பி வா, இரட்டிப்பான நன்மைகளை நான் உனக்கு தருவேன். ரட்சிப்பு இந்த வஸ்திரத்தை உன் மேல நான் போற்றுவேன் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். அந்த ரட்சிப்பு எதனால வரும்? இயேசு கிறிஸ்து மூலமாக தான் வரும். வேதம் சொல்லுகிறது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். வழி என்றால் இயேசு தான் நமக்கு வழி. பரலோகத்துக்கு போகணுமான இயேசு தான் நமக்கு வழி. எப்படி என்று கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல நாம் வாழும் போது இயேசுவை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். இயேசுதான் எனக்கு உண்மையான தேவன், எனக்கு மற்ற எல்லாவற்றையும் விட இயேசுதான் எனக்கு உண்மையான தேவன் என்று இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரை நான் என்ன செய்யணும், பின்பற்றணும். இயேசுவை நான் பின்பற்றுகிற மகனாக நான் வாழணும். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தபடி நான் வாழணும். அப்படி பின்பற்றுகிற ஒரு ரட்சிப்பு என்பதாக இயேசுவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வது. இயேசுப்பா ஆயத்தமாக தான் இருக்கிறாங்க. நீங்க உங்க இருதயத்துல இயேசுவை என்ன செய்யணும், இடம் கொடுக்கணும். இயேசுவுக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுத்தீங்கன்னா இயேசு உங்க இருதயத்துல வாசம் பண்ணுவாங்க. அவர் இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு, நாம் ரட்சிக்கப்படுவது அவருடைய சித்தமாய் இருக்கிறது. அதனால 1 தீமோத்தேயுல பாருங்க, 1 தீமோத்தேயுல ஒரு வசனம் போடப்பட்டிருக்கும் பாருங்க. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, 4ஆம் வசனத்துல பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். பாருங்க, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும், இந்த உலகத்துல இருக்க எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். இந்த எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிஞ்சு கொள்ளணும். இயேசுதான் உண்மையான தேவன். அவர் மூலமா தான் ரட்சிப்பு வருது. அவர் தான் நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க முடியும். அவர் தான் நமக்கு நித்திய ஜீவனை வாக்கு பண்ண முடியும் என்று அவரை நம்ம சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது, தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது.
தேவன் வந்து அதைத்தான் விரும்புகிறாங்க. நம்ம வந்து இந்த உலகத்தின் போக்குல போகணும், உலகத்தின்படி நம்ம வாழணும்னு சொல்லி அவர் ஒரு நாளும் விரும்பாத தேவன். வேதம் சொல்லுகிறது, நான் உலகத்தான் அல்லாததினாலே நீங்களும் உலகத்தான் அல்ல. அதாவது இயேசு இந்த உலகத்துல தான் வாழ்ந்தார். இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தால் நான் இந்த உலகத்தின் காரியங்கள் அவரை தீட்டுப்படுத்தவில்லை. அதே போலதான் நாமும் இயேசுவோடு கூட இந்த உலகத்துல வாழும்போது எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு வியாகுலமும், எந்த ஒரு துக்கமும், எந்த ஒரு பாவம் நம்மை அணுக முடியாது. அதான் வேதம் சொல்லுகிற நெருங்கி நிற்கிற பாவம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா எபேசியர்ல வந்து எபிரேயர்ல அந்த மன்னிக்கும் எபிரேயர்ல நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் அதிகாரத்துல இருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல பாருங்க, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அதாவது இந்த உலகத்துல நாம வந்து பாரமான யாவற்றையும், சிலவங்களுக்கு கடன் பிரச்சனை அது ஒரு பாரமாவே இருக்கும். சிலவங்களுக்கு வந்து பலவீனம், எப்பயுமே பலவீனப்பட்டுக்கிட்டே கொண்டே இருப்பாங்க, வருஷந்தோறும் பலவீனப்பட்டு கொண்டே இருப்பாங்க. சிலர் வந்து பாவத்துல பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 4 நாட்கள் நல்லா ஜெபிப்பாங்க, அதன் பிறகு ஜெபத்துல ஒரு குறைவு காணப்படும். அந்த மாதிரி அந்த பாவம் அதாவது அந்த பாவத்தின் கூர் நம்மை நெருக்க அந்த பாவம் வந்து நம்ம என்ன செய்ய வேண்டும், பாவம் வந்து அடிமைப்படுத்திடும். ஓகே, அந்த பாவத்தை வந்து நம்ம என்ன செய்ய வேண்டுமா, தள்ளி விட வேண்டுமா. அதுல போட்டு பாருங்க, நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள். பாவம் எங்கே தூரத்துல இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம இந்த வாழ்க்கையில ஒவ்வொரு நாட்களும் பாவம் வந்து நம்ம சுற்றிலும் தான் இருக்கிறது. நம்ம சுற்றி நெருங்கி நிற்கிற பாவங்கள், அந்த நெருங்கி நிற்கிற பாவத்தை வந்து என்ன செய்ய வேண்டுமா, தள்ளி விட்டு நம்ம இந்த விசுவாசத்துல துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய நம்ம வந்து பரிசுத்தமாய் காத்து கொள்ளுகிற நம்ம விசுவாசத்தை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து அவரிடத்தில் நம்ம கிட்டி சேரும்போது அவர் நம்மை வந்து இந்த உலகத்துல வழி நடத்துவாங்க. இப்படி வாழணும், இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லி அவர் நம்மை கைட் பண்ணதான் நம்ம வந்து இந்த உலகத்துல வாழும்போது பொறுமையாக நம்ம வந்து ஓட முடியும். பொறுமையாக நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல ஓட முடியும். கர்த்தர் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலம் வச்சிருப்பாங்க. அந்த காலத்துல கர்த்தர் நமக்கு எந்த காலம் வச்சிருக்கிறாங்க, அந்த காலத்துல அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு நம்ம வந்து ஓதணும். அதற்காக தான் இந்த இயேசுவை நம்ம வந்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளணும். புரிஞ்சுச்சா? இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் குறைவுபட்டிருக்க, இப்போ வந்து சிலவங்களுக்கு பலவீன தாக்கி இருக்கும், சிலவங்களுக்கு வந்து இந்த ரட்சிப்பு, அந்த நான் சொன்னதில்ல, இந்த ரட்சிப்பு அனுபவம் வந்து சிலவங்களுக்கு இருக்காது. ஆனால் நீங்கள் வந்து என்ன செய்யணும், உங்களை முழுவதுமாக இயேசுகிடத்தில் நீங்கள் வந்து ஒப்பு கொடுக்கணும். நீங்கள் முழுவதுமாக இயேசுகிடத்தில் உங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் போதுதான் தாழ்த்தி அர்ப்பணிச்சிங்கன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட நீங்கள் வந்து உங்களை வந்து ஒப்பு கொடுத்தீங்கன்னா இயேசு வந்து உங்களை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வார். அதற்காக தான் அவர் சிலுவையில தன்னையே பலியாக கொடுத்தார். அதற்காக தான் அவர் வந்து தன்னை சிலுவையில பலியாக கொடுத்தது அதற்காக தான். புரிஞ்சுச்சா? இப்போ சில நிமிடமே நம்ம வந்து அதுக்காக செபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. கண்களை மூடி உங்க இருதயத்துல வந்து உங்க கையை வந்து வலது கையை இருதயத்துல வச்சுக்கொள்ளுங்க. இருதயத்துல வச்சு உங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. அக்கம் பக்கத்துல யாரையும் பார்க்காதீங்க. இது வந்து நீங்களும் இயேசும் இணைகிற ஒரு நேரம். இப்போ வந்து ஏதாவது பாவம் செய்திருந்தீங்கன்னா அந்த பாவத்தை வந்து அறிக்கையிடுங்க. பாவத்தை மறைக்காத வாழ்வதை மாட்டான். அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அதே போல நீங்க வந்து பாவத்தோடு வாழ்வது வந்து அவருக்கு சித்தம் இல்லை. நீங்க பாவத்தை வந்து
செய்யணும், அறிக்கை செய்யணும். பாவத்தை அறிக்கை செய்த உண்மையா நீங்க அறிக்கை செய்தீங்கன்னா கர்த்தர் உங்களை வந்து பரிசுத்தப்படுத்துவாங்க. அந்த பாவத்தை எல்லாம் நீக்கி உங்களை பரிசுத்தமுள்ள மகனாக கர்த்தர் வந்து உங்களை மாற்றுவாங்க. நீங்க செபிங்க. இப்போ நீங்க செபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்கு அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை நீங்க உங்களுக்கு கொடுப்பாங்க. சிலரோட கர்த்தர் பேசுவாங்க. ஓகேவா? கர்த்தரை நீங்க சார்ந்து கொண்டீங்கன்னா கர்த்தரோட நீங்க வந்து இணைகிற ஒரு நேரம் இது. நீங்க வந்து கர்த்தரோட பேசுங்க. நீங்க பேசுங்க, எனக்கு இந்த ரட்சிப்பின் அனுபவத்தை தாங்க, அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி கேளுங்க. தகப்பனே சப்பா, இந்த நிகழ்ச்சி தகப்பனை பார்த்து கொள்கின்ற ஒவ்வொரு பேரையும் சுவாமி சப்பா, நீங்க கண்ணோக்கி பார்க்கும்படியா ஜெபிக்க, உண்மை நோக்கிப்பா ஜெபிக்கிறப்பா, உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தனை கண்ணோக்கி பார்க்கும்படியாக ஜெபிக்கிறார். ஆவியானவர் நீர் அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு தகப்பனை அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்து, அப்பா அந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. எசப்பா அப்பா உங்களுடைய பரலோக ராஜ்யத்திற்கு அப்பா பங்குள்ளவர்களாக கர்த்தனை மாற்றுவீராக. பரலோகத்தின் சுதந்திரவாளிகளாக நீர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆவியானவர் அப்படியாய் செய்கிற தயவுக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறா. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி தகப்பனே. சப்பா நீங்க ஒவ்வொரு பேரும் நீங்க ரட்சிக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பா அமைதியான வேலைகளை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.